வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கேழ்வரகில் புரதங்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள், நார் சத்து மற்றும் விட்டமின் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. மற்ற தானியங்களை விட கேழ்வரகு நமக்கு சிறந்தது தான். காலை உணவாக நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மற்ற நேரங்கள்லையுமே கேழ்வரகு சாப்பிட்லாம். ஸோ கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன உங்களுக்கு அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொழுப்பை குறைக்க செய்யக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கேழ்வரகு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பலரும் சந்திக்கக்கூடிய பொதுவான உடல்நல பிரச்சனைகள் ஒன்று கொலஸ்ட்ரால். கேழ்வரகு கொலஸ்ட்ராலை குறைத்து ரத்த நாளங்களில் படுத்தக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைச்சிட்டு அதே போல் உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவை ஆரோக்கியமாக மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ கேழ்வரகு கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பையுமே குறைச்சி கொழுப்பு உருவாக தடுக்கும். இதனால் கொலஸ்ட்ராலுடைய அளவு குறையும். ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால அதே போல் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. கல்லீரலையும் கொழுப்பு படிவுகள் இல்லாததால் கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் இல்லாமல் கல்லீரல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் நமக்கு குறைக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு கட்டுப்படுத்த முடியாத நோயாளிகள்லாம் கேழ்வரகு காலை உணவாக சேர்த்துக்கொள்வது நல்லது. ஸோ கேழ்வரகு சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு அதிகமாக ஏறாது. இது குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. அதாவது இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது, நார் சத்து தான் இருக்குது, பாலிஃபினால்கள் இருக்குது. ஸோ இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதிக சர்க்கரையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நீரிழிவு நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கேழ்வரகு எடுத்துக்கலாம். உண்மையில் இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இல்லை, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் சுகர் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது இப்போருந்தே கேழ்வரகு எடுத்துக்கொண்டு வாங்க, நலமாக இருக்கலாம். கேழ்வரகு உங்களை நாள் முழுவதுமாகவே மனதை புத்துணர்ச்சியாக உங்களுக்கு வைக்கும். ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். கேழ்வரகு சாப்பிடும்போது அந்த கேழ்வரகில் இருக்கக்கூடிய டிரிப்டோஃபான் என்னும் அமினோ அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகளை நமக்கு அமைதிப்படுத்தும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். இதனால் காலையில் ஏற்படக்கூடிய பதட்டத்தை நம்மளால் குறைக்க முடியும். இது நம்மளுடைய உடலுக்கு நல்லது செய்யும். அதனால் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் டென்ஷன், குறிப்பாக தூக்கமின்மை, படபடக்கக்கூடிய தன்மை, இது மாதிரி பிரச்சனைகள் நம்ம விடுபட்டு விடலாம். கேழ்வரகு நம்மளுடைய நாளை புத்துணர்ச்சியோடு தொடங்கி இறுதி வரைக்கும் அந்த புத்துணர்ச்சியை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய நாளை சுறுசுறுப்பாக நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைச்சோன்னா காலை உணவாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் கேழ்வரகு சாப்பிடும்போது நமக்கு சுறுசுறுப்பாக இருப்போம். நரம்புகள் இறுக்கங்கள் எதுவும் இல்லாமல் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாயும். ஸோ ரத்த ஓட்டம் பாயும் போது கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சி சுறுசுறுப்பாக அன்றைய நாளை நம்மளுடைய வேலைகளை செய்து முடிப்போம். சோர்வு அப்படின்றது நமக்கு எதுவுமே இருக்காது. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். எடையை குறைய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கேழ்வரகு அருமையான ஒரு உணவு. காலை உணவாக கேழ்வரகு சேர்க்கும் போது அதிகப்படியான உணவுகள் நீங்கள் கலோரிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. ஏன்னா கேழ்வரகு குறைந்த கலோரிகள் கொண்டதில் இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். நார் சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்துலாம் கொடுத்து உங்களை எனர்ஜியாக மாற்றிடும். அதாவது சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலையே கொடுத்துரும். அதனால நீங்கள் அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணி வைக்கும். கேழ்வரகில் இருக்கக்கூடிய நார் சத்துல என்ன பண்ணணும்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தீங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். இதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலை ஆற்றலோடு வைத்துக்கொண்டு அதே போல் தேவையில்லாத கலோரிகளை எடுத்துக்கொள்ளலாம். தொப்பையெல்லாம் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். கேழ்வரகில் கால்சியம் இருந்திருக்கிறதால இது உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்தும். ஸோ ராகி பார்த்தோம்னா அதாவது இந்த கேழ்வரகு கால்சியம் கொண்டு இருக்கிறதால குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் அவங்களுக்கு எலும்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பற்கள் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. தசைகள் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. ஸோ உடல் ஒட்டுமொத்தமாகவே வலுவாக இருக்கும். எலும்புகள், நரம்புகள், தசைகள், பற்கள் இது அத்தனையுமே வலுப்பெற்று உடலுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுக்கக்கூடியது தான் கேழ்வரகு. கேழ்வரகு நீங்கள் எப்படியெல்லாம் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வயதினரையுமே காலை உணவாக கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவாக்கி வைத்துக்கொண்டு கூழ் போல எடுத்துக்கலாம். இனிப்பு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். காரம் சேர்த்து பெரியவர்களுக்கு கொடுக்கலாம்.
கேழ்வரகு மாவை வந்து காய்கறிகளை சேர்த்து தோசையாக சுட்டு சாப்பிட்லாம். கேழ்வரகு மாவில் கீரைகள் வந்து சரிசமமாக எடுத்து நம்ம வந்து செய்யலாம். கேழ்வரகு அடை மாதிரி செய்வாங்க. கேழ்வரகு மாவு கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய இடியாப்பம், சேமியா இதெல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி வெரைட்டிகள் நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். கேழ்வரகு வந்து இனிப்பு சேர்த்து புட்டு மாவு மாதிரிலாம் காலை நேரத்தில் சாப்பிட்றதும் தவிர்த்துக்கோங்க. மற்ற நேரங்களில் வந்து சாப்பிடுங்க. கேழ்வரகு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுகள் தான், ஆரோக்கியமான ஒரு தானியம் தான். அதை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.